கைஸ், நான் உங்கள் ஹர்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா மெரினா பீச் தாங்க நம்ம வந்திருக்கோம். இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்கன்னா ரீடிங் ரூம்லேருந்து பக்கத்தில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே மூங்கிலில் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கூட ஒரு மூங்கிலில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதுலேருந்து தான் வந்தோம். நம்ம ஜாலியாக போயிட்டு பார்க்லலாம் போய் விளையாடலாம். இப்போ வந்து அதிகமாக பார்க்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம போய் விளையாடி விளாகாக போட போகிறோம். அங்கே காமியா நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு தான் வந்தோம். அங்கேருந்து இங்கே கொஞ்சம் 20 மினிட்ஸ் தான். அதனால் நம்ம மெயினாக நம்ம பீச்சுக்கு தான் வந்தது. அதனால் வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே பார்க்கு. இப்போ வந்து நாங்கள் ஜார்ஜ் ஃபோர்ட் போனாங்க. அங்கே வீடியோ அப்புறம் கேமராலாம் எடுக்கக்கூடாது சொன்னாங்க. ஃபோட்டோ மட்டும் தான் அலோட் சொன்னாங்க. அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மெயினாக நாங்கள் மெரினா பீச்சுக்கு தான் வந்தோங்க. இப்போ வந்து சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. மூங்கிலில் செஞ்சுருக்காங்க. ரீடிங் ரூம் இருக்குது. அப்புறம் வந்து பார்க் வந்து பிடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ வந்து அந்த நடக்க முடியாதவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல்லாம் போட்டிருக்காங்க. சித்தார்த் போது நிறுத்த ஃபாஸ்டா போகுது. இது என்னதுப்பா? அப்பா அப்பா எனக்கு இந்த செப்பல் வந்து வழுக்கிட்டே இருக்கு. நான் செப்பல் கழட்டிட்டா எனக்கு வாங்கிக்கூட. பாப்பா 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 இப்போ வந்து மேல ஏறி நிறைய கேம்ஸ் வைக்கிறாங்க. இங்க கிளைம்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவரை பிடிச்சிட்டு ஏறணும். கிளைம்பிங் மாதிரி
இதுவும் ஒரு கிளைம்பிங். இங்க ஜம்பிங் ரோப் கொடுத்துருக்காங்கங்க. அது இப்போ உடஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா இங்க கூட இப்ப சீசா விளையாடுறோம். சீசா பாருங்க, என்ன எழுத்துட்டான் பாருங்க. பாருங்க எங்க அக்கா அங்க இருந்து பேசிட்டு இருக்கா. நம்ம ஃபுல் ப்ளே ஏரியாவும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு தான் ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறமா நம்ம கிளம்புறோம். பாருங்க ஹார்ட் ஷேப்பில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மூங்கிலில் இன்னொரு ரீடிங் ரூம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி மூங்கில்லையே வீடு கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து அது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ப்ளே ஏரியா மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள் அது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மீன் ஷேப்பில் எல்லாத்துலேயும் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஒருத்தர் கடை போட்டாங்க. அப்படியே இது பார்த்த உடனே எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுங்க. அப்படி பாருங்கள் ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியூவும் தெரியும். ஆனால் வந்து அங்கே மேலே ஏற விட மாட்டுறாங்க. 2 இருக்குது. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து வாட்டர் மெலன் கொண்டு வந்தோம் சாப்பிட்றதுக்காக. பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்தோம். ஸ்டேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இனிமேல் நம்ம வந்து சூப்பராக இந்த மெரினா பீச் பார்க்கலாங்க. இப்போ வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சை வந்து லாஸ்ட்டில் வந்து பீச்சை பார்த்துட்டு அப்புறம் போயிடலாம். சூப்பர்ல.
எல்இடி லைட் போட்டுருக்காங்க. தேவா வீடியோவோட எண்டுங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த லைட்டை வந்து எடுக்கிறதுனால இதில் என்ன இருக்குன்னா பாய் சொல்கிறேன், ஒழுங்காக சொல்கிறேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் போடுங்க.